கிட்டத்தட்ட விஜயோட விஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விஸ்வரூபம்னா அது கமலுக்குள்ள வரும். அந்த ஆளே அறிவாலய குசுவ ரூபமாயிட்டாரு. அவர் எங்க விஸ்வரூபம் எடுக்கிறது? அறிவாலயத்தின் குசுரூபம் அப்படின்னு கமலஹாசன் மாறிட்டாரு. அதனால நம்ம விஸ்வரூபங்கிற டைட்டில் எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரிஜினல் விஸ்வரூபம் வந்து இறைவன்ல எடுப்பாங்க. அதனால இந்த ஆளத்துல பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் ஆண்டவர்களோட விஸ்வரூபத்தை எடுத்துக்குவோம். இந்த அறிவாலயத்துல சட்டி தூக்குறவங்க கணக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு விஜயோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா இருந்தது. நான் இது வரைக்கும் பேசின ஒரு நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு இம்ப்ரெசிவா அப்படியே பேச்சு மேல ஏறிக்கிட்டே இருக்கு. அது நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. கனவு காணுங்கள். ஏன் 4.5 வருஷமா கனவு காணலையா? உங்க ஆட்சியில எவனும் நிம்மதியா தூங்கவே முடியல, இல்ல எவன்டா கனவு காண்றது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டிருக்கணும். பட் நம்ம கேட்கலாம், விஜய் அந்த மாதிரி கேட்க முடியாது இல்லையா? உங்க ஆட்சியை அடிச்சு விரட்டுறதுதான் மக்களோட கனவே அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இந்த ஆட்சி எப்ப முடியும் அப்படின்னு தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க மக்கள். தெரியாம ஒரு ஓட்டை போட்டு தொலைச்சிட்டோம், ஏடாப்பா எங்களை கொலையா கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்களோட பேச்சில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியுது. ஓரளவுக்கு கூட்ட ஏற்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. மற்ற எந்த கூட்டத்திலும் இல்லாத வகையில் இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக தனியாக இடமெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த சேலம் மாவட்ட டிவிகே செயலாளர் பார்த்திபன் நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். ஒரு நல்ல ஸ்பீச்.